राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया सूरत कुमार जय गुरु தர்மத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஐயா தெளிவாக சொன்னார்கள், தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொல்லி. ஐயா வைகுண்ட பரம்பொருள் மேலும் சொல்லுவார், தர்மம் செய்து வாழ்ந்திரு என் மகனே, தர்மம் பெரிது தாங்கியிரு என் மகனே, தர்மத்தை செய்து உன் சராசரத்தை பெருக்கிடுங்கோ என்று சொன்னார். சரம் அசரம் என்று சொல்லுகின்ற அந்த இயக்க நிலை இருக்கிறதல்லவா, அது தர்மத்தின் வழிதான் நடக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தர்மத்தை மிக மேலான நிலையில் சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டாக கொண்டு வருகிறார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். அவர் சொல்லுவார், யாசகனாக கண்ண பரம்பொருள் அமல நாரணனாக நின்று கையேந்தி நிற்கிறார். அப்பா கர்ணா, நீ கொடுக்கும் கொடைவள்ளல் தான வீரன், உன்னை போன்று ஒருவர் இந்நிலையில் இப்பொழுது வாழவில்லை. நான் மலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வருவேன். உன்னிடம் யாசகம் கேட்டு நீ பெரிய கொடையாளி என்று அறிந்து வந்தேன் என்றார். கர்ணன் நினைக்கிறான், கொடுத்திருந்த காலத்தில் வந்தார் இல்லை, இப்பொழுது கொடுப்பதற்கு யாதும் பொருள் என்னிடம் இல்லை என்று மனதில் நினைந்திருந்து, இந்த அவல நிலையில் நான் கொடுக்கவில்லை என்று சொல்லுகின்ற அவப்பெயர் எனக்கு வந்துவிடக்கூடாதே என்று நினைந்து அந்த கர்ணன் சொல்லுவான், ஐயா என்னிடம் இருக்கும் பொருளாக கேட்டால் என் உயிரை வேண்டுமென்றாலும் கொடுக்கிறேன் என்றான். தந்தேன் என்றார். அப்படி சொன்னால் போதாதப்பா, தாரை வார்த்து கொடு என்று அந்த கண்ண பரம்பொருள் கேட்டார். அமல நாரணனாக மாறு வேடத்தில் நிற்கிறார், யாசகனாக நிற்கிறார், அந்தணராக நிற்கிறார். உடனே மார்பில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்குகிறான். இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஓடிய இரத்தத்தை கையில் பிடித்து தாரை வார்த்து கொடுக்கிறான். கொடுத்த மறுகணம் வந்திருப்பவர் அமல நாயகன் அல்லவா, உலகநாதன் அல்லவா, கண்ண பரம்பொருள் அல்லவா. அவர், அப்பா உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சற்று முன்பு யாசகம் செய்தவர் இப்பொழுது என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த கர்ணன் சொல்லுவான், அவன் சிந்தையில் ஒருவேளை எதிரே நின்று போர் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். இல்லை, தன்னை சார்ந்த தன் ஆருயிர் நண்பன் துரியோதனன் போரிலே ஜெயிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். இல்லை என்றால் எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் அவன் கேட்கவில்லை. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? அல்லல் வெவ்வினையால் இன்னமும் உற்பவம் உண்டாயின், இல்லையென்று இறப்போர்க்கு இல்லையென்று உரையாத இதயம் எனக்கு தந்தருள் என்று சொன்னான். 7 பிறவிகள் என்னுடைய வினையின் காரணமாக நான் பிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட, அப்பொழுது இறப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை எனக்கு கொடு என்று கேட்டான். கண்ண பரமாத்மா முகமலர்ந்து சொல்லுவார், கொடுப்பதற்கு பொருள் வேண்டுமல்லவா, பொருள் இருந்தால்தானே கொடுக்க முடியும், மனம் மட்டும்தானே இவன் வரமாக கேட்கிறான், கொடுக்கும் பொருளையும் கொடுப்போம் என்று சொல்லி கொடுத்தாராம். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டு மன்னன் மனம் மலர் உவந்து கைத்தல மலரால் மார்புறத் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி, எத்தனை பிறவி எடுக்கினும் அவற்றுள் எல்லாம் ஈகையும் செல்வமும் எய்தி. ஈகையும் செல்வமும், கொடுக்க செல்வம் வேண்டும்,
நான் ஒரு 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 20 வயது பருவத்திலிருந்தே விஸ்வ இந்து பரிஷத் அப்படி என்று சொல்லுகின்ற சமூக நிறுவனத்திலே இருந்த காரணத்தினால் நான் கேட்டு கேட்டு இறந்து வளர்ந்தவன். நான் கேட்டு பெற்ற இறந்த அந்த அந்த செல்வங்கள் பொருள்கள் இருக்கிறதல்லவா, அந்த பொருள்களிலே உயர்ந்த பொருளை ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் வாரி தந்த வள்ளல் நம்முடைய குமாரசாமி ஐயா அவர்கள். நம்முடைய பப்பா ராம்தாஸ் கட்டடத்திலே மேல் கட்டடம் கட்டுவதற்காக ஒரு அறைக்கு 4 லட்சம் ரூபாய் அப்படி வாங்குகிறோம், ஐயா தர வேண்டும் என்று நானும் அண்ணன் பால்நாடாரும் போயிருந்தோம். அப்பொழுது நம்முடைய அப்பா பெயரை போட்டுக்கொள்ளுங்கள், ஒன்று நான் தருகிறேன் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே வேறு சிந்தனை ஒன்று செய்யாமல் சொல்லிவிட்டார்கள். பிறகு ஒரு நாள் அழைத்தார்கள், இருவரும் போயிருந்தோம். அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். நான் பெருமைக்கு சொல்லுகிறேன், முகஸ்துதிக்கு சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அப்படி பெருமனம் படைத்த பெருவள்ளல் மரபிலே வாரி கொடுத்த வள்ளல் பரம்பரையிலே வாழையடி வாழை என வந்த பெருமக்கள் கூட்டத்திலே வந்தவர்தான் ஐயா குமாரசாமி அவர்கள். மேஜை அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். வாருங்கள் என்றார்கள். உள்ளே போனோம். அவர்களுடைய தனி அறையிலே முன்னே உட்கார்ந்து இருக்கிறோம். அவர்கள் உட்கார வைத்து விட்டு அப்படி இடதுகையினால் டிராயரை இழுத்தார்கள். 4 லட்சம் ரூபாய் 8 கட்டுகள் அப்படி எடுத்து கொடுத்து கொண்டு போங்கள் என்றார். பாருங்கள் எவ்வளவு ஒரு மனோபாவம். அப்பொழுது அந்த கர்ணனை அப்படி மதித்து உனக்கு ஈகையும் செல்வமும் தருவேன் என்று சொன்ன அந்த கண்ண பரமாத்மா மறுகணம் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய காட்சியை கொடுத்தார். அவன் கொடை செய்த பொழுது நீ செய்த புண்ணியத்தை எனக்கு கொடு என்று கேட்ட பொழுது செய் புண்ணியம், செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியத்தினால் வரும் புண்ணியம் ஆகிய 3 புண்ணியங்களையும் ஒருமித்து கேட்டார். தந்தேன் என்று தாரை வார்த்து கொடுத்தான். உலக நாயகனாகிய பரம்பொருள் எள்ளினுள் எண்ணெய் போல் விறகில் தீ போல் பாலில் படு நெய் போல் மறைய நின்று உலகத்து உயிர்களுக்கெல்லாம் யான் என்ற அகப்பற்றினையும் எனது என்ற புறப்பற்றினையும் கொடுத்து ஒவ்வொரு உயிர்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற அகந்தோறும் உயிர்தோறும் உள்ளோடு நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளாகிய மூலப்பொருள் மகாவிஷ்ணு அந்த ஏக நாயகன் கைகள் கீழே இருக்கின்றன. கொடுத்துச்சு வந்த கர்ணனின் கைகள் மேலே இருந்தன. சிந்தனை செய்து பாருங்கள். தர்மம் அத்தகையது. பரம்பொருள் அதாவது கொடுப்பவர் மேலானவர்கள். ஈ என்று இரத்தல் இழிந்தன்று, இல்லை என்று சொல்லல் அதனினும் இழிந்தன்று என்று சொன்னார். இது நமக்கு செய்த ஒரு காரியம் மட்டும் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் இளம் வயதிலிருந்தே அவர்களுடைய அப்பாவை விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஏராளம் பொருள் கொடுத்திருக்கிறார்கள். மாதம் தவறாமல் போய் வாங்குவோம், கேட்டதை தருவார்கள். அவர்கள் அப்பா காலத்திலே அடியேன் போய் வாங்கி இருக்கிறேன். என்ன அப்பா 100 அடி பாய்ந்தால் பிள்ளை 1000 அடி பாய மாட்டார்களா? அதுதானே உண்மை. அப்படி பெருமையோடு வாழ்கின்றார்கள். அந்த நேரத்திலே கர்ணனுக்கு பகவான் காட்சி கொடுக்கிறார். அதுதான் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இங்கு பேசினார்கள் அல்லவா, காலையிலே கணபதி ஹோமத்திலே சொன்னார் அல்லவா, உள்ளம் தூய்மையை அடைந்து விட்டது என்று சொன்னால் அது இறைவன் வாழுகின்ற இல்லம். கோயில் என்பது எங்கோ இல்லை, அது இங்கே இருக்கிறது, உன்னுள்ளே இருக்கிறது, உள்ளொளியாக இருக்கிறது. நீ உற்று பார்க்க வேண்டும். எப்பொழுது உற்று பார்ப்போம் என்று சொன்னால் தெளிவடைந்த நீரோடையிலே கீழே இருக்கின்ற பரற்கற்கள் தெளிவாக தெரிவதைப் போல உள்ளம் தூய்மை அடைகின்ற பொழுது, உள்ளத்தில் இருக்கின்ற மாசுகள் அகல்கின்ற பொழுது உயிர்தோறும் ஒளிந்து நிற்கின்ற அந்த கள்வனாகிய இறைவன் ஒளிவிடுவான். அதுதான் ஆன்மீகம். அண்ணன் அழகாக மிக சிறப்பாக சொன்னார்கள். அதுதான் ஆன்மீகம். அப்பொழுது பகவான், சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன், அந்த பகவான் காட்சி கொடுக்கிறார் கண்ணனுக்கு. அப்படி 3 இடங்களிலே பகவான் காட்சி கொடுப்பார் மகாபாரதத்திலே. ஒன்று, அங்கே அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்கின்ற பொழுது சொல்லி பார்த்தார். அவருக்கு அர்ஜுனனுக்கு புரியவில்லை. அர்ஜுனன் சாதாரணமானவன் அல்ல, மும்மை நெடும் பிறவிகளிலும் பிரியானாகி வந்தவன். முதல் பிறவியிலே நரநாராயணனாக இருந்தார், 2வது பிறவியிலே ராமலக்குவராக இருந்தார், 3வது பிறவியிலே கண்ணனாகவும் அர்ஜுனனாகவும் இருந்தார். அப்படி இறைவனோடு தோழமை கொண்ட அந்த அர்ஜுனனுக்கே புரியாத நிலை வருகின்ற பொழுது தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். துரியோதனன் அவரை அவமதித்து அவரை பாதாள குண்டத்திலே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்த பொழுது விஸ்வரூபம் காட்டினார். நல்லவர்க்கும் காட்டுவார், கெட்டவனுக்கும் காட்டுவார்.
மூன்றாவதாக அவருடைய விஸ்வரூபத்தை காட்டியது கர்ணனுக்கு தான். கர்ணன் பார்க்கிறான், அந்த மேலான காட்சியை பார்க்கிறான். எப்படி? நீல மேக கார் மேக வண்ணன், அவனுடைய காட்சி சொல்லொண்ணாத காட்சி. நீல நெடுங்கிரியும் கிரி என்றால் மலை, அப்படியே ஆனந்தமாக இருக்கின்ற அந்த மலை போன்று இருக்கின்ற அந்த தோற்றம். நீல நெடுங்கிரியும் மலைமுகிலும் பவ்வ நெடுநீரும் காயாவும் நிகர்த்த இந்த கோலமும் வெங்கதை வாழ் சங்குநேமி கோதண்டம் எனும்படையும். பரந்தாமனுடைய அந்த பரம்பருடைய அந்த ஆனந்த சொரூபனுடைய அந்த காட்சியை பாருங்கள். நீல நெடுங்கிரி பவ்வ நெடுநீர், அந்த கடலிலே கன்னியாகுமரியே ஐயா மாயம்மா சொன்னார்களா, அங்கே தீரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பகல் நேரத்திலே இப்பொழுது கருநீளமாக அந்த கடல் காட்சி அளிக்கும். பவ்வ நெடுநீரும் காயாவும் நிகர்த்த இந்த கோலமும் வெங்கதை வாழ் சங்கு நேமி கோதண்டம் எனும் படையும். குழைத்த வாச மாலை துளாய் மார்பும் திரண்டதோளும் மணிக்கழுத்தும் பாரிஜாத மாலை பாரிஜாத காலை மலரென மலர்ந்த திருமுகமும் ஜோதி கதிர்முடியும் இம்மையிலே கண்ணுற்றேன் என்றார். அதுதான் தர்மத்தை செய்து உங்கள் சராசரத்தை பெருக்கிடுங்கோ. யார் ஒருவர் தர்மவாதியாக நீதிமானாக சான்றோனாக அறவாழ்வு வாழ்பவனாக இல்லையென்று இறப்போர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் படைத்தவனாக கொடுக்கின்ற தன்மை உடையவனாக கரவாது கொடுக்கின்ற அந்த பண்பு உடையவனாக வாழ்கின்றானோ அவர்கள் மனிதருள் மாணிக்கம். அவர்கள்தான் வான்புகள் வள்ளுவர் காணுகின்ற வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர். அதனால் தான் அவர் சொன்னார், அந்த தெய்வ புலவர் சொன்னார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பாருங்க ஐயா குமாரசாமி ஐயா, எப்படி வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதுதான் முக்கியம். அப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். செயற்கரிய செய்வார் பெரியவர். இன்றைக்கு அவர்கள் கல்லூரியிலே படிக்கின்ற இந்த வருடம் முழுதும் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. என்ன எத்தனையோ அப்பாவினுடைய 100ஆண்டு விழாவில் கலை நிகழ்ச்சிகள், என்ன நிகழ்ச்சிகள், அதில் ஆன்மீக நிகழ்ச்சிகள், அதில் கல்வியல் நிகழ்ச்சிகள், உடல் யோகா நிகழ்ச்சிகள் எல்லாம். அதாவது திருப்தியாக மனிதன் வாழ வேண்டும், திருந்தி வாழ வேண்டும், திருப்தியாக வாழ வேண்டும், உலகுக்காக வாழ வேண்டும், பரோபகாரமாக வாழ வேண்டும், சுயநலம் இல்லாமல் வாழ வேண்டும், தியாகமாக வாழ வேண்டும். தியாகம்தான், அவன்தான் தியாகராஜன். அந்த தன்மை, அந்த காட்சியை பார்த்துவிட்டு அவன் சொல்லுவான், பகவானை பார்த்து அந்த கர்ணன் சொல்லுகிறான் பாருங்கள், தர்மத்தினுடைய ஏற்றம் மகாபாரதம். அது மாமேரு மலையிலே விநாயகப் பெருமான் கொம்பு ஒடித்து வியாச பகவான் சொல்ல எழுதிய காவியம். இன்று மட்டுமல்ல, சதுர்யுகம் எத்தனை கடந்தாலும் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். அவன் சொல்லுவான் பாருங்கள், ஒரே ஒரு நிமிடம் சொல்லி நிறைவு செய்கிறேன். வான்பெற்ற நதிகமழ்தாள் வணங்கப் பெற்றேன். பாருங்க, வான்பெற்ற நதிகமழ்தாள் வணங்கப் பெற்றேன். வான்பெற்ற நதி மந்தாகினி நதி, அது பூலோகத்திற்கு பகீரதன் எடுத்து வந்தான், அது கங்கையாக பிரவகித்தது. அந்த வான்பெற்ற நதிகமழ்தாள் வணங்கப் பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன். அப்பா நாரணா, வைகுந்தா, முகுந்தா, கேசவா, ஜனார்த்தனா, ஆதிகேசவா, பரம்பொருளே, கோவிந்தா, கோபாலா, போரேரே, உன்னுடைய திருநாமங்கள் சொல்லுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தால் போதுமப்பா. ஒரு முறையேனும் உன் நாமத்தை சொல்லுவதற்கான பாக்கியம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் எல்லாம் கரைந்தோடிவிடுமே. தொடர்பு இல்லாமல் நமக்கு எதுவும் வராது. அந்த ஞானானந்த தபோவனத்திலே ஐயா அவர்கள் சென்ற பொழுது, நம் குருநாதர் இங்கு வந்து போவார், இங்கு இருப்பார், அவர் அண்ணாமலையில் இருக்கிறார் என்று தெரிந்திருக்கிறார்கள். அங்கே தட்டி தட்டி கொடுக்கிறார் பாருங்கள். அவர்களுடைய சொந்த அந்த பள்ளியிலிருந்தும் அதன் பிறகு ஆலையிலிருந்தும் ஒவ்வொரு மாதமும் சத்குரு யோகிராம் சுரத்குமார் அதிஷ்டானம் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திலே யோகிராம் சுரத்குமார் ட்ரஸ்ட் அந்த
சுவாமியினுடைய நாம் போய் சுவாமியை வணங்குகிறோம் அல்லவா, ஆசிரமத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 துறைகளிலிருந்தும் பணம் போகிறது, நன்கொடை போகிறது. அங்கிருந்து அந்த பிரசாதம் வருகிறது. நாங்கள் போகின்ற பொழுது நான் சுவாமியின் படம் காட்டி, யோகிராம் சுரத்குமார், ஆமாம் நான் அவருடைய பக்தன் தான், இதோதானே பிரசாதம் இருக்கிறது, இந்த மாதம் வந்த பிரசாதம் இன்னும் இருக்கிறது என்று காட்டினார்கள். என்ன தொடர்பு இல்லாமல் இல்லை, தொடர்பு இருக்கும். இந்த சக்கரம் இங்கே இயங்குகிறது என்று சொன்னால், இந்த காய் நகர்த்தப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு அவர்கள் வந்து கபாடியா பாபா கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது எல்லாம் அந்த பகவானுடைய அற்புதமான லீலை தான், அவருடைய விளையாட்டு தான், அவருடைய அந்தரங்க விளையாட்டு தான். இல்லை என்று சொன்னால் அணு கூட அசையாது. எங்கும் ஐயா போவதில்லை, எல்லா இடத்திலும் போய் இவ்வளவு நேரம் உட்கார மாட்டார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்களுக்கு ஆயிரம் வேலை. ஆனால் பகவானுடைய அருளினாலே, கருணையினாலே நம்பிள்ளை குமாரசாமி, நம் செல்ல பிள்ளை வரட்டும், ஆனந்த குருகுலத்தை பார்க்கட்டும், ஆனந்தம் அடையட்டும், இங்குள்ள பக்தர்களுடைய திருமுகங்களை எல்லாம் காணட்டும், அப்படி என்று சொல்லி பகவான் ஒரு 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 அற்புத சூழ்நிலையை நமக்கு உருவாக்கியிருக்கிறார். கர்ணன் சொல்லுவான், வான் பெற்ற நதிகமழ்தாள் வணங்கப் பெற்றேன், மதிபெற்ற திருவுளத்தால் மதிக்கப் பெற்றேன், தேன் பெற்ற துளாய் அலங்கல் களவம் மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப் பெற்றேன். என்ன, அதுதான் சாயுஜ்ய நிலை. கர்ணனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டாராம். என்ன, அந்த தேன் பெற்ற துளாய்னா மாலை, துளாய் அலங்கல் களபம் மார்பும், களபம் பூசி இருக்கிற மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப் பெற்றேன். ஆஞ்சநேயர் கூனி குறுகி இருக்கிறார், பட்டாபிஷேகம் முடிந்து விட்டது, என்ன கொடுப்பது எல்லாம் விபீஷணனுக்கு கொடுத்தாச்சு, சுக்ரீவனுக்கு கொடுத்தாச்சு, மற்றும் உள்ள எல்லா தொண்டர்கள் ஊழியர்கள் எல்லாம் உதவி செய்தவர்கள் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தார். ஆஞ்சநேயர் இருக்கிறார், ஆஞ்சநேயனுக்கு என்ன கொடுப்பது, எதை கொடுப்பது? அதுதான் சாயுஜ்யம், சாலோபம், சாமீபம், சாரூபியம், சாயுஜ்யம் நிலையிலே அந்த பகவான் தன்னையே கொடுத்து விடுவார். ஐயா குமாரசாமி ஐயா அவர்களுக்கு பகவான் தன்னையே கொடுத்தார். அதுதான் முக்கியம், அதுதான் விஷயம். தன்னையே கொடுத்தார். ஆஞ்சநேயரை அப்படியே கட்டி பிடித்து கொண்டார், தழுவி கொண்டார். சாயுஜ்யம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கோலோ சதுரர். யாரப்பா இந்த விளையாட்டில் ஜெயிச்சது? பகவானே, சிவபெருமானே, திருநீலகண்டா, தியாகராஜா, அப்பா நாகபூஷணா, நந்திவாகனா, கருணை கடலே, கண்கண்ட தெய்வமே, முக்கண் முதல்வா, வேத சுடர்முடியே, வேதாந்த ரூபமே, நீ உன்னை எனக்கு தந்தாய், என்னை நீ பெற்றுக்கொண்டாய். இதில் ஜெயிச்சது யாரு? தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா கேட்கிறார். யார்கொலோ சதுரர், உன்னை நீ எனக்கு தந்ததனால் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது ஒன்று உன்பால் என்னை பெற்றதனால் நீ பெற்றது என்ன? ஐயாவுக்கு அப்படியே கண்கள் அந்த ஆனந்த கண்ணீரை சொரிகின்றன. உண்மைதான். பக்தியினுடைய ஆழ்நிலையிலே அவர்கள் ஊறி போய் திளைத்திருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட பாரம்பரிய குடும்பத்திலே வர முடியாது, எல்லோரும் வர முடியாது. அதனால் தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டம் மரபு என்று சொன்னேன். அந்த மரபிலே வந்தவர்கள் அத்தகைய இதயம் உடையவர்களாகத்தான் இருப்பார்கள். கனிந்த உள்ளம் அந்த பகவானுடைய இருப்பிடம், கருணை இருக்கின்ற இடம். அதுதான் அந்த கர்ணன் கடைசியில் சொல்லுகிறான் பாருங்கள், ஒரு வரியிலே சொல்லி நிறைவு செய்வோம். அந்த கர்ணன் சொல்லுகிறான், தேன் பெற்ற துளாய் அலங்கல் களவம் மார்பும் திருப்புயமும் தைவந்து தீண்டப் பெற்றேன், ஊன் பெற்ற பகழியினால் அழிந்து வீழ்ந்தும் எதிரணியிலே இருந்து என் மீது அம்புகளை விட்டு என்னை சல்லடை கண்களாக துளைத்திருக்கின்ற அந்த அர்ஜுனனுடைய அம்புகளெல்லாம் என் மீது பாய்ந்திருந்த பொழுதும் ஊன் பெற்ற பகழியினால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடன் உன் திருநாமம் உரைக்கப் பெற்றேன். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று ஆவி உடலின் உள்ளே இருக்கிறதோ வெளியே இருக்கிறதோ சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்ற அந்த கர்ணன் அந்த நாராயண நாமத்தை சொல்கிறார். அதுதான் பகவான் நம்மிடம் கேட்கிறார். இந்த பிச்சைக்காரன் உங்களிடம் மாட மாளிகை கூட கோபுரம் எதுவும் கேட்கவில்லை,
செல்வமோ பொருளோ இந்த பிச்சைக்காரனுக்கு வேண்டாம். இந்த பிச்சைக்காரன் கையேந்தி குவட்டை சிரட்டை கையில் வைத்து கொண்டு உங்களிடம் ஒரு பிச்சை கேட்கிறேன். உங்களுக்கு இறை நாமத்திலே எந்த நாமம் பிடித்தமோ அந்த நாமத்தை தினம் தினமும் ஜெபித்து இந்த பிச்சைக்காரனுக்கு பிச்சையாக கொடுங்கள் என்று கேட்டார். அதுதான் நாம பிச்சை. இந்த உலகத்திற்கு இந்த பிச்சைக்காரன் எனக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த பிச்சைக்காரன் தந்தை எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வரம் எது என்று சொன்னால், எத்தனையோ நாமங்கள் இருக்கின்றன. எல்லா நாமங்களும் ஒரே இறைவனை பரம்பொருளை சென்றடைகின்ற நாமங்கள் தான் திருநாமங்கள். ஆனால் என் தந்தை புதியதோர் நாமத்தை இந்த உலகுக்கு விட்டு செல்கிறான். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் அப்படி என்று சொல்லுகின்ற நாமம். ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், நீங்கள் அந்த நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அப்படியே கதகதண்டு எரிகின்ற நெருப்பில் இருந்து அந்த அக்னியினுடைய ஜுவாலையினுடைய அந்த வெம்மை வெளிப்படுவது போல எந்த ஒரு பக்தன் யோகிராம் சுரத்குமார் என்று நாமத்தை சொல்லுகின்றானோ அவனுடைய உடலில் இருந்து அந்த 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 அதிர்வுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆனந்தத்தினுடைய எல்லையை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட திருநாமத்தை நமக்கு போதிக்க தந்த சத்குருநாதருடைய திருத்தலத்திற்கு இன்று வருகை தந்து நாமெல்லாம் மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் என்று சொல்லுகின்ற விதத்திலே எங்கோ ஏதோ கிராமத்தில் பிறந்திருக்கின்ற ஒரு அற்பப்புழு அவர்கள் ஒரு பெரிய மரியாதை கொடுத்து இந்த காரியங்கள், இந்த பக்தர்களெல்லாம் இப்படி கூடி ஒரு நல்லதொரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் வருவேன் என்று சொல்லி அண்ணனிடம் சொல்லுகின்ற பொழுது நான் கட்டாயம் வருவேன் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அங்கு சென்று அழைத்த பொழுதும் வருவேன் என்று சொன்னார்கள். அது மாதிரி குறிப்பிட்ட நேரத்திலே வந்து நமக்கெல்லாம் சிறப்பித்தார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அந்த சொல்லுக்கெல்லாம் மேலானவர்கள் அவர்களை அந்த வெற்றி நடை போடுகின்ற வீறு கொண்ட தமிழ் சொற்களால் வாழ்த்தி கொண்டே போகலாம். அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் மேலானவர். ஆகவே சொல்வதற்கு நாவில்லை, பேசுவதற்கு மொழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் இன்று வந்து நமக்கு சிறப்பித்ததற்கு அவர்களுக்கு எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய பேரருள் கிடைக்க வேண்டும். அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு நோயில்லா நல்வாழ்வு வாழ்ந்து இந்த உலகமும் உலகத்து உயிர்களும் உய்ய அறம்பல செய்து நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா சம்பத்துக்களும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் பெற்று நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய திருவடிகளை இறைஞ்சி மன்றாடி பிரார்த்தித்து நாம் எல்லோரும் வாழ்த்துவோமாக. அவர்கள் நன்றாய் வாழ்க, வாழ்க வளமுடன் என்று योगी राम सूरत कुमार।